ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහනේ මූලික අරමුණු ආදර්ශය ලබා දීම, පෙළඹවීම, මොටිවේෂන් යොමු කිරීම සහ முன்மாதிரியை வழங்குதல், ஊக்குவித்தல், தூண்டுதல் செய்தல் மற்றும் மாற்றமடைவதற்கான தேவையை வலியுறுத்துவதனூடாக இலங்கை சமூகத்துக்குள் சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்துவதே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். இரண்டாவது, அபிவிருத்தி அடைந்த தேசமாக இலங்கையை மீள கட்டியெழுப்புவதற்காக சமூகத்தில் நல்லொழுக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் தூய்மையை ஏற்படுத்துவதற்கான அனைத்து பிரயத்தனங்களையும் ஒருங்கிணைத்தல், அதற்கான வசதிகளை வழங்குதல், சுற்றுச்சூழல், பொருளாதாரம், சமூக ஸ்திரநிலையை பாதுகாத்துக் கொண்டு நாட்டின் அபிவிருத்திக்காக சிறந்த அரச கொள்கையை உறுதிப்படுத்த வேண்டும். இலங்கை சமூகத்தில் உள்ள அனைத்து மட்டங்களுக்கு இடையிலான செயற்பாடுகள் மற்றும் மனித தொடர்புகளுக்காக அடையாளம் காணப்பட்ட பெறுமதிகள் மற்றும் ஒழுக்க விழுமியங்களை உறுதி செய்வதன் மூலம் மகிழ்ச்சி நிறைந்த மக்கள் வாழும் நாட்டை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தேசிய மட்டத்தில் கொள்கை தீர்மானங்களை எடுப்பதற்காக பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களை உள்ளடக்கிய 19 பேர் கொண்ட ஜனாதிபதி செயலணி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்கான திட்டங்களை வகுத்தல், வழிநடத்தல், நடைமுறைப்படுத்தல் மற்றும் தேர்ச்சி மீளாய்வு செய்தல் ஆகிய பணிகளுக்காக ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் இயங்கும் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தை ஸ்தாபிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா சபைகள் முறையான சட்ட அடிப்படையுடன் ஸ்தாபிக்கப்படுவதுடன் அதற்காக அந்த பகுதியில் உள்ள அனைவரதும் பங்களிப்பு பெறப்படவுள்ளது. அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இந்த சபைகளை ஸ்தாபிக்கவும் எதிர்பார்க்கின்றோம். සියලු දෙනාම නියෝජනය වන පරිදි මේ සභා පිහිටුවන්න අපේක්ෂා කරනවා. සමහර රාජ්‍ය ආයතන සිදු කරන சில அரசு நிறுவனங்களில் காணப்படுகின்ற தலையீடுகள் காரணமாக சமூகத்தில் அமைதியற்ற நிலைமை ஒன்று தற்காலிகமாக உருவாகியுள்ளது. මේ අපි බලාපොරොත්තු වෙන වැඩසටහන, මේ බලාපොරොත්තු වෙන පරිවර්තනය බලෙන් ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් දෙයක් නෙවෙයි ගරු කතානායක. கௌரவ சபாநாயகரே, நாம் எதிர்பார்க்கின்ற இந்த திட்டம், நாம் எதிர்பார்க்கின்ற இந்த மாற்றம் பலவந்தமாக ஏற்படுத்தக்கூடியதொன்றல்ல. அனைவரது பங்களிப்பும் விருப்பமும் இணக்கப்பாடும் தேவை என்பது இந்த திட்டத்தின் கருப்பொருளில் உள்ளது. இதனை புரிந்து கொள்வதற்கு சில காலம் செல்லும். அதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இது எமக்கும் ஒரு புதிய பணியாகும். எமக்குள்ள உண்மையான தேவை காரணமாக நாம் அனைவரும் இதனை கற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்ல முடியும் என நினைக்கின்றோம். சபாநாயகரே, இதிலுள்ள முக்கியத்துவம் காரணமாக, இது தொடர்பில் எழுந்துள்ள கருத்தாடல்கள் காரணமாக ஜனவரி மாதம் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் பாராளுமன்றத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பில் மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்துவதற்காக 2 நாட்கள் விவாதத்தை வழங்குவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். ලංකා පිළිබඳ විවාදයක් ලබා දීමටත් අපි බලාපොරොත්තු වෙනවා. පොලිසියෙන් නවත්තනවා බස් එක. පොලිසියෙන් බස් එක නවත්තලා බස් එකේ තියෙන අර போலீசார் பஸ்களை நிறுத்துகின்றனர். பஸ்களை நிறுத்தி அந்த பஸ்களில் பொருத்தப்பட்டுள்ள பாகங்களை போலீசார் அகற்றுகின்றனர். சட்டவிரோதமாக பொருத்தியுள்ளவற்றை அகற்ற வேண்டும். பஸ்களில் ஹுட்ரேக் ஏணி உள்ளது. போலீசார் ஏணியை கலற்றுமாறு கூறுகின்றனர். ஏணியை கலற்றாவிட்டால் வீதி போக்குவரத்து அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும். அப்படியானால் தற்போது ஏணி அகற்றப்பட்டு ஹுட்ரேக் உள்ளது. ஏணியை கலற்றி ஹுட்ரேக்கை மாத்திரம் வைத்திருப்பதன் மூலம் இதனை எதிர்பார்க்கின்றனர். அப்படியாயின் ஹுட்ரேக்கையும் கலற்ற வேண்டும். சபை முதல்வரை இதனை இலகுவாக கருத வேண்டாம். காலை ஆரம்பித்த நேரம் முதல் என்ன செய்கின்றனர்? பஸ்களில் ஏறி பேசியே வேலையை செய்கின்றனர். அப்படி செய்தே திசை காட்டி அரசாங்கத்தையும் கொண்டு வந்தனர். එහෙම දිලනේ මාලිමාවේ ආණ්ඩුවක් ගෙනාවේ